ஹாய் ஹலோ வெல்கம் டு T10 360. இன்றைக்கி நம்ம என்ன ப்ராங்க் பண்ண போகிறோம் அப்படின்னா கோல்டு ப்ராங்க் தான் பண்ண போகிறோம். நம்ம இந்த கோல்டு செயினை வந்து இங்கே போட்டுட்டு இந்த சைடாக வரவங்க யாராவது எடுத்து கொடுக்குறாங்களா இல்லை அவங்களே எடுத்துகிட்டு போகிறாங்களான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். நீங்களும் எங்களுக்காக வெயிட் பண்ணி பாருங்கள். நாங்கள் செயினை வந்து அங்கே ஒரு கல் வச்சு அந்த கல் மேலே வச்சுருக்கோம். யாராவது வருவாங்க, அந்த கல்லில் உள்ள செயினை பார்க்குறாங்களான்னு நம்ம பார்ப்போம். 10 minutes later. யாராவது வராங்களா பாரு. வராங்க எடுக்கிறாங்களா? பார்த்துட்டாங்க. ஏய், என்ன குறுகுறுன்னு பார்க்குறேன். அது போலாமா? சிறப்பான தரமான சம்பவம் நீ பார்ப்பீங்கடா. போகிறேன் வீட்டுக்கு பின்னாடி பேக் அவங்க வெயிட் பண்ண ஒரு 2 ஸ்டெப் நடக்கட்டும். பலமா தேடிட்டே வா. அக்கா, இந்த வெளியே ஏதாவது செயின் ஏதாவது பார்த்தீங்களாக்கா? கையில செயின் வச்சிருந்தேன். ஆஹா, அத பாத்தீங்களா? கையில செயின் வச்சிருந்தேன், பாத்தீங்களாவா? இங்கே செயின் இந்த இடத்துல வண்டியில் ஸ்கிட் ஆகி போய் கீழே வந்துட்டோங்க்கா. அப்படிங்களா? அப்போ போனோம், செயின் வீட்டுக்கு போய் பார்க்குறப்ப செயின் இல்லை. இல்லையப்பா, ஒரு 10 நிமிஷம் ஆகுதுக்கா. தெரியல தம்பி. 10 நிமிஷமா எத்தனை பேர் வராங்க, குழந்தைங்களாம் விளையாடிட்டு இருக்குது. அவங்க அம்மா வாங்கி கொடுத்தா செயின். அது வேற தெரியலையாப்பா. அம்மா வாங்கி கொடுத்த செயின் வீட்டுக்கு போனால் திட்டுவாங்க வேற. தேடி பாருங்க, எங்க விழுந்தீங்களோ ஒரே இடத்துல இல்லை, இந்த இடத்துல தான் விழுந்தோம். இல்லை, இந்த இடத்துல விழுந்தோம். கரெக்டாக இங்கே தான் இருந்துச்சு. அப்பயே பார்த்துருவோம் வேற. கழுத்தை பார்க்காம போயிட்டேன் நான். விழுந்த இடத்துலயே அறந்துருக்காதுல, கலந்து எங்கன்னா விழுந்திருக்கும்ல. தேடி இல்லைங்க, நான் வர வழி ஃபுல்லாக பார்த்துட்டு தான்க்கா வந்தோம். இந்த இடத்துல யாரும் அந்த அளவுக்கு போக மாட்டாங்க அந்த ரோட்டில். ஆமா, அதிகமா இல்ல. ஆனா பசங்க இன்னைக்கு விளையாடிட்டு இருந்தாங்களா, சண்டேல எல்லா குழந்தைங்களும் விளையாடிட்டு இருந்தது. இப்பதான் போயிட்டு இப்பதான் வந்தோம். 10 நிமிஷம் கூட இல்லைக்கா. நான் வரப்போ யாரும் விளையாடலக்கா, நாங்கள் மட்டும் தான் வந்தோம். இவன் தான் இங்கே பிரேக் போட்டான், அந்த இடத்துல ஸ்கிட் ஆயிடுச்சு ஸ்கூட்டி. அப்படியே கீழே தான் வந்து பாருங்க. நான் வரேன். ஐயோ, என்ன பண்ணுறேன்னு தெரியலையே. இருங்கக்கா, யாராவது கேட்டு சொல்ல மாட்டாங்க. நாங்க பக்கத்து தெரு தான்ப்பா. ஆனா இங்க தெரியாதுல்ல, யார் வந்தாங்க யார் போனாங்கன்னு பார்க்க முடியாது. கேமராவும் கிடையாது. சுத்தி கேமரா இருந்தாலும் கேட்கலாம், கேமராவும் கிடையாது இங்க. இப்போ வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னா திட்டுவாங்களே, என்ன வீட்டுக்கே விட மாட்டாங்களே. செயின் எடுத்து 10 நாள் இருக்கும்டா. என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டார். ஓ டே அன்னைக்கு சொன்னீங்களே, உனக்கு தெரிஞ்ச சாமியார் ஒருத்தவங்க இருக்காங்க, நம்பர் கொடுத்தில? ஆமாம், அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? பண்ணு. சரி, நீங்க பாருங்கப்பா, நான் வரேன். இருங்க ஒரு நிமிஷம். இருங்கக்கா, யாருமே இங்கே தெரியாதுக்கா அந்த ஏரியாவில். உங்களுக்கு யாரும் தெரியாதுன்னா எனக்கு டைம் ஆகுது இல்லப்பா. நாங்கள் லோக்கல் ஏரியா. யாராவது இங்கே கேட்டு கூட தெரிஞ்சுக்கலாம்க்கா. வீட்டில் கூட இந்த போன வரவங்களை கூட கேட்டுக்கலாம்க்கா. சாமியார் தான் மெசேஜ் பண்ணுறாரு. அவர் தான் ஃபோன் பண்ணுறாரு. பேசு. அவர் தான் ஃபோன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணட்டுமா? பேசு. ஹலோ சாமி, இங்கே வண்டியில் வந்தோம். செயின் ஒன்று மிஸ் ஆகிடுச்சு சாமி, கொஞ்சம் கண்டுபிடிச்சி சொல்ல முடியுமா? 3 பவுன் செயின். ஆனால் உங்களுக்கு ஒரு 50,000 பணம் தரேன், எனக்கு கண்டுபிடிச்சி மட்டும் சொல்லுங்களேன். போன வாரம் கூட ஒருத்தவங்களுக்கு செயின் கண்டுபிடிச்சிருந்தோம்னு சொன்னீங்களே, இந்த முட்டை மந்திரம்லாம் வச்சு இந்த பொம்மைலாம் வச்சு குத்தி இதோ பார்த்தீங்கல்ல. அதுமாரி ஏதாவது பார்த்து சொல்ல முடியுமா உங்களால்? நான் பணம் கூட கொடுத்துட்டேன், அம்மா வாங்கி கொடுத்தது. ஏதாவது உங்களுக்கு பண்ண முடியுமா உங்களுக்கு கண்டுபிடிக்க? நான் போட்டாப்பா. இருங்க செக் பண்ணணும்ல. ஹலோ சாமி. ஹலோ, உங்களுக்கு யாராவது தெரியுமாக்கா இங்கே லோக்கலில்? நமக்கு அதெல்லாம் தெரியாது. ஹலோ சாமி, கேட்குதா? ஏதாவது உந்தோம் பார்த்து சொல்கிறீங்களா? சரி, என் செயின் தான் சாமி. ஆமாம் சாமி, வண்டியில் இருந்தால் கீழே வந்துட்டோம். ஆமாம் அங்கே தான். யார் லேடிஸ் தான் எடுத்துருக்காங்களா? லேடிஸ் தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்களா?
யாருன்னு கண்டுபிடிக்க முடியுமா? இந்த வாயிலெல்லாம் ரத்தம்லாம் வர வைப்பீங்களே, அந்த மாதிரி வர வச்சு யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? ஜக்கம்மா அவன் உன்னை அவமானப்படுத்திட்டான், அவனை ரத்த கக்கவை ஜெய் ஜக்கம்மா. என்கிட்ட வந்து கொடுக்குற மாரி என்கிட்ட கொடுக்குற மாரிலாம் பண்ண முடியாதா? வாயில் ரத்தம் வைக்க முடியுமா? சரி நீங்கள் அப்படியே பண்ணுங்க, வாயில் ரத்தம் வர மாரி கூட பண்ணுங்க. தம்பி ஏதாவது பண்ணுங்க நீங்கள். எனக்கு செயின் வேணும். பயப்படாத பயப்படாதா. என் செயின் வேணும், அவ்வளோதான். நீங்கள் என்னன்னாலும் பண்ணுங்க. நீங்கள் வந்து ரத்தம் வர வைங்க. 4 லட்ச ரூபா செயின் இது. போன வாரம் பண்ணீங்களா, அதேமாரி பண்ணுங்க. சரி ஓகேக்கா, நீங்கள் போகிறோன்னா போங்க. நீங்கள் போங்க, நீங்கள் போகிறோன்னா போங்கக்கா. அக்கா நீங்கள் போகிறோன்னா கூட போங்க. சாரி உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். உங்களுக்கு எனக்கு அதெல்லாம் தெரியாது சாமி. நீங்கள் வந்து முட்டை மந்திரம் பண்ணுறீங்களோ இல்லை பொம்மையை வச்சு கொள்றீங்களோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் செயின் இங்கே தான் விழுந்தோம், இந்த இடத்துல தான் விழுந்தோம். என்ன நடிப்பு நடிக்கிறாங்க, இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பி. இங்கே தான் ஆனால் செயின் கிடந்தது. சொல்லுங்கக்கா சொல்லுங்கக்கா சொல்லுங்கக்கா. ஹலோ சாமி, நான் தான் ஃபோன் பண்ணேன், நீங்கள் அட்டன் பண்ணல, அதனால தான் திரும்பி நீங்கள் ஃபோன் பண்ணீங்க. ஹலோ சாமி சொல்லுங்கக்கா. கொஞ்சம் இருப்பா. சாமி லேடிஸ் தான் சாமி. இதுவா தம்பி? அக்கா இந்த செயின் தான்க்கா. இந்த செயின் தான் அங்க இருந்ததுப்பா. நீங்க இங்க தானே சொன்னீங்க? எங்கே இருக்கா இருந்துச்சு? அந்த பக்கம் இருந்தது, அதுதான் அக்கா கேட்டேன் நான். நிறைய நீங்கள் சொல்லியிருக்கலாம் சாமி. எனக்கு தெரியாது இல்லப்பா, நீங்க கூப்பிட்றேன் சாமி. இங்கன்னு சொன்னீங்க, ஒரு நான் நிமிஷம், அந்த ஒரு பக்கம் வர்ற இடத்துல கிடைச்சது. எங்கே விழுந்து தெரியலக்கா. நீங்க இங்கன்னீங்க, எனக்கு அங்க கிடைச்சது. இல்லைக்கா இங்கே தான், ஆனால் விழுந்தோக்கா. விழுந்த இடம் இந்த இடம் தான். சரிப்பா. ஆனால் நீங்கள் அங்கே எடுத்தேன்னு சொல்கிறீங்க. இந்த செயின் தான்க்கா. அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. சரிப்பா. எனக்கு கீழே கிடந்தது யாருக்கா இருந்தாலும் எடுத்துக்கணும்னு தான் தோணும். இல்லை ஓகே தான்க்கா. சரிங்களா? அதான் நீங்கள் முன்னாடியே காட்டியிருந்தீங்கன்னு இல்ல வச்சுங்களேன்க்கா. தம்பி, நீங்க என்ன சொன்னீங்க இங்க, அது உங்களுதான்ட்டு எனக்கு எப்படி தெரியும்? இல்லை நீ காட்டியிருந்தீங்களா, நான் பார்த்துருப்பேன். என்னோட தான் நான் நான் சொல்ல பார்த்து வெரிஃபை முடியாது. பண்ணிருப்பேன். யாருக்கா இருந்தாலும் கீழே கிடைக்குது. ஒரு இல்லாதவங்களுக்கு நகை மேல ஆசை இருக்கும். எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க முடியாது உங்க இல்லையா? நகை ரேட் வேறு அதிகமாகிட்டுக்கா. பாரு, 4 லட்ச ரூபா கிடைச்சது, நான் எடுத்தேன். சரி, இப்போ நீங்க உங்க அம்மா வாங்கி கொடுத்ததுன்ட்டீங்க, அதுக்கப்புறம் எடுக்க எனக்கு மனசு வரல. முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா, முன்னாடியே காட்டியிருந்தீங்கன்னா கூட நான் வந்து மனசார போயிருந்துருப்போம்க்கா. இல்லப்பா, இது முந்துதான் எனக்கும் தெரியாதுல்ல. நீ காட்டியிருந்துருக்கலாம் ஒரு வாட்டி எடுத்து. இப்போ உங்ககிட்ட அந்த போட்டோ இருக்கா, எனக்கு காட்டுவீங்களா? அது உங்களுக்கு தான் இருக்கா, பில்லோட இருக்குக்கா. பில்லோட ஃபோட்டோ இருக்குக்கா. அதனாலதான் கீழே கிடைச்சது. இப்போ நீங்க இங்க எனக்கு அங்க கிடைச்சது தம்பி, அதனாலதான். விழுந்தது இங்கே தானடா விழுந்தோம். இங்கே தான் வந்தோம் நம்ம. சரி, உங்க பொருள் வந்துச்சுங்களா? வந்துச்சுக்கா. ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. இதுமாரி ஏதாவது எடுத்தா கூட ஏதாவது வந்து தேடி தந்து கொடுத்தாங்கன்னா கூட இருக்கா. சரிங்க. இங்க இருந்து நான் எடுத்தேன்னா இது எடுத்துட்டு போய் கொடுக்குற இடத்துல இருந்து அவங்களுக்கு சொந்தம் சேராது. சேருமானோ எனக்கும் தெரியாது. எல்லாருக்குமே ஒரு ஆசை தான். கீழே கிடைச்சது எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? மன்னிச்சுக்கோங்க. கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. தேங்க்ஸ்க்கா. சரிப்பா.